திருச்சி அரசு மருத்துவமனையில் வெப்ப அலையால் பாதிக்கப்படுபவருக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது என அரசு மருத்துவமனை டீன் நேரு தெரிவித்துள்ளார். கோடைக்கால வெப்ப அலை தாக்கத்தில் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்தவிதமான உடைகள் அணிய வேண்டும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை தொடர்பாக திருச்சி அரசு மருத்துவமனை டீன் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிக அளவில் வெயிலில் வேலை செய்பவர்கள் தங்களது தலையில் துணியை சுற்றிக் கொள்ள வேண்டும், உடலில் பருத்தி ஆடை அணிந்து கொள்ளலாம், வெள்ளை நிற ஆடைகளையே அணிய வேண்டும், வியர்வை அதிகமாகும் போது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தின் அளவு குறையும், 5 லிட்டர் ரத்தம் சுத்திக் கொண்டிருக்கும் என்றால் வியர்வை வழியாக ரத்தத்தின் அளவு குறையும், இதனால் மயக்கம் ஏற்படலாம் என்றார். இந்த வெயில் காலத்தை ஒட்டி செய்யக்கூடிய வேலைகள், கொத்தனார்கள், சித்தால் போன்ற வேலை செய்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தலையில் துணி கட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது தொப்பி அணிந்து கொள்ளலாம், உடலில் பருத்தி ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், வெள்ளை துணிகளை அணிந்து கொண்டால் மிகவும் நல்லது. கருப்பு துணிகளானது, கருப்பு நிறமான வண்ணமானது வெப்ப அலைகளை, சூரிய வெளிச்சத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளதால் நம் உடலில் அதிகமான வெப்பம் உண்டாகும். அதற்கு பதிலாக வெண்ணிறத்தை நாம் உபயோகித்தோம் என்றால் உடலில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகாமல் பார்த்துக் கொள்ளலாம். மேலும் வெப்ப அலை தாக்கத்தால் பாதிக்கப்படுவோருக்காக படுக்கை வசதியுடன் அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் டீன் தெரிவித்தார்.